பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உபாகமம் 7:14 சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 7:14 சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று கர்த்தர் மோசேயை ஆசீர்வதித்தார். எப்படி என்றால், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமும் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்பதே. பொதுவாகவே தீர்க்கதரிசிகளும் கர்த்தருடைய பிள்ளைகளும் நம்மை பார்க்கும்போது, சந்திக்கும் போது, நம்மிடம் பேசும்போது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று வாழ்த்துவார்கள். காரணம் என்னவென்றால், நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எனவேதான் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று நம்மை வாழ்த்துகிறார்கள். கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை ஆசீர்வதிக்கிறார். தேவன் முதலாவதாக தான் படைத்தவைகளை, அதாவது நீரில் உள்ள ஜந்துகளையும் சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்து நீங்கள் பலுகி பெருக கடவீர்கள் என்று ஆசீர்வதித்தார். அடுத்ததாக தமது சாயலாக ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி சகல ஜீவ சந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அடுத்ததாக தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்தார். அதன் பின் மனுஷன் பூமியில் பெருகி இருந்தபோது நோவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எனவே தேவன் நோவாவையும் அவன் குமாரர்களையும் ஆசீர்வதித்தார். பிறகு ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டதால், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றார். ஆபிரகாம் கர்த்தருக்கு பிரியமாய் அவர் வழிகளில் நடந்து கொண்டதால், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாமுக்கு பின் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். பின்பு கர்த்தர் யாக்கோபை தெரிந்து கொண்டு அவனுக்கு தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்தார். யாக்கோபின் புத்திரர்களில் கர்த்தர் யோசேப்பை தெரிந்து கொண்டு அவனை ஆசீர்வதித்தார். அவன் நிமித்தம் எகிப்தின் வீட்டையும் யோசேப்புக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். மோசேயை தெரிந்து கொண்ட கர்த்தர், நான் என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். சிம்சோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார், அவனை ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி இருந்த ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோபுவை ஆசீர்வதித்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து ஆசீர்வதித்ததால் மீதம் எடுத்தார்கள். தன்னிடம் வந்த சிறு பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்தார். இறுதியாக தம்மால் அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய சீசர்கள் மத்தியில் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தரால் அழைக்கப்பட்டு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ்ந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவர்கள் ஆசீர்வாதமாய் வாழ்ந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை இன்று கேட்டுக்கொண்டிருக்கிற, தியானிக்கிற நாமும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். எனவே நாமும் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டால் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வாழ்த்துதலின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆசீர்வாதமாய் இந்த பூமியில் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மால் அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் உம்முடைய வசனத்திற்கும் வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமாய் வாழ்ந்து சகல ஜனங்களை பார்க்கிலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த பூமியில் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவரும் சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அவர்கள் வாழ வேண்டும் என அவர்களை நாங்கள் வாழ்த்தி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். நல்ல பிதாவே,
ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.